அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கான அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், கிரக மாற்றத்தின் காரணமாக என்ன மாதிரியான சிரம காலம் தொடங்க போகிறது, என்னென்ன விஷயங்களில் பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காலமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கையில் தேவையற்ற கருத்து வேறுபாடு, பதற்றம் உங்களுக்கு உருவாகலாம். மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியமாகிறது. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட பாருங்க. முடிந்தால் தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. புதிய தொழில்களை தொடங்க வேண்டாங்க. சிலருடன் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய வேலையில் அவர்களின் ஆதரவு குறைவாகவே கிடைக்கப்பெறுவீங்க. பணியிடத்தில் பதவி உயர்வுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி பணிச்சுமை சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் உங்களுடைய குடும்பத்தினருடன் நேரத்தை ஒதுக்க முடியாத சூழல் பலருக்கும் உருவாகலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இதனால் மன வருத்தமும் அதிகரிக்கலாம். பெற்றோரின் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. மனதளவில் சற்று பலவீனமாகவே உணரவும் ஆரம்பிப்பீங்க. அதனால் தியானம், யோகா, ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளிவர முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே சமயம் பேச்சில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் முக்கியமான ஒன்று. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் சிந்தனையுடன் செயல்படுவது அவசியமான ஒன்று. எதிர்பார்த்ததை விட தேவையற்ற விரயமும் உருவாகலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே போல மாமியார் மருமகளிடையே இணக்கமற்ற சூழல் இருக்கத்தான் செய்யும். பண பரிவர்த்தனை விஷயங்களில் சற்று கவனம் அவசியமான ஒன்று. எதிர்காலம் குறித்த கவலை அதிகரிக்கவும் செய்யலாம். எந்த ஒரு வேலையிலையுமே சரியாக திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நல பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கும். அதிலும் குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள், பிரிவினையை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வருவாய் கிடைக்கப்பெறுவீங்க. வங்கி மூலமாக எதிர்பார்த்த கடனும் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆனால் நிதி நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. தேவையற்ற செலவுகள் சுமையாகவும் அமைய பெறலாம். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சரியான திட்டமிடலும் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. இதன் காரணமாக நிதி சிக்கலை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேவையற்ற பயணமும் நேரமும் வீணாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கவனத்தை செலுத்த பாருங்க. எதிரிகளால் தேவையற்ற சங்கடங்கள், தாமதங்கள் உருவாகலாம். குடும்ப பொறுப்புகளையும் வேலைகளையும் சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவேகத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. எந்த இடத்திலையும் சுயமரியாதையையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. தன் நம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே காணப்படும். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் குழப்பம் இந்த காலகட்டத்தில் நிலவத்தாங்க செய்யும். அதனால கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று. வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீங்க. வாழ்க்கையில உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமைய பெறலாம்.
ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சற்று சுறுசுறுப்போடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தையும் வாங்கி கொள்ள நேரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக சிந்திக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய எண்ணங்களும் பேச்சும் சிந்தனையும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். சுப செலவுகள் தான் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். சுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். திருமணம், காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் கடுமையான உழைப்பையும் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். இருப்பினும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மற்றொரு புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும். நிறைய புது விஷயங்களை நீங்கள் சிந்திப்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இது நாள் வரைக்கும் நீடித்திருந்த வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவவும் ஆரம்பிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வோடு இருக்க செய்யும். வாங்கிய கடனை திருப்பி அடைக்க ஒரு நல்ல நேரம் காலம் பிறந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை தங்களுக்கு பிறக்கலாம். அதே மாதிரி மன திருப்தி ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படியாவது டார்கெட்டை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நேரங்காலம் பார்க்காம நீங்கள் உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றொரு புறம் எதிரிகள் முன்பு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. எதிரிகளை எக்காரணத்தை கொண்டும் குறைத்து எடை போட வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் சோதனைகள் நிறைந்த காலகட்டமாகத்தான் இருக்கும். உங்களுடைய நேர்மையை அந்த கடவுள் பல விதத்திலையும் சோதிக்கவே செய்வான். நண்பர்கள், உறவுகள் யாராவது உங்களுடைய மனதை கலைப்பதற்கு போராடுவாங்க. உங்களை குறுக்கு வழியில் அழைத்து செல்ல திட்டமும் தீட்டலாம். ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் துணை போகக்கூடாது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கவும் வேண்டாம். அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்க. கடின உழைப்பு உங்களுக்கான பலனை தேடி கொடுக்கும். அனாவசியமாக எந்த இடத்துலையும் பொய் சொல்ல வேண்டாம். அது பிரச்சனையை உருவாக்கலாம். அதே சமயம் மேல் அதிகாரிகளுக்கு உண்மையாக நடந்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று. மற்றபடி ரொம்ப பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது என்றாலும் உஷாராக நடந்து கொள்ள பாருங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்தால் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு, கையில் பணம் இல்லாமல் தவித்து வந்தவர்களுக்கு எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயம் வசந்தம் வீசும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆகாமல் காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. கூடிய சீக்கிரம் திருமணம் ஆனவர்களுக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கப்பெறும். நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வுடன் இருக்க செய்யும். வியாபாரத்தில் முதலீடு செய்ய கடன் தொகை கிடைக்கப்பெறவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப பிஸியாக இக்காலகட்டத்தில் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. அடுத்தடுத்த வேலைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். பெருசாக ஓய்வு எடுக்க இந்த காலகட்டத்தில் நேரம் இருக்காது. குறிப்பாக கொஞ்சம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணம் செய்கிறதும், உங்களுக்கு கீழே பணி புரிபவர்களை கவனித்து கொள்வது அப்படின்னு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கலாம், பாராட்டுகளும் கிடைக்கலாம், புகழும் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். பணப்பரிவர்த்தனையில் கவனம் இருக்கணுங்க. யாரை நம்பியும் கண்மூடி கொண்டு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும்
தீபமும் எரிந்து கொள்ள பாருங்க. பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை உயர்த்தவும் ஆரம்பிப்பீங்க. தங்களினுடைய காதல் கைகூடும், திருமணம் வரையும் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையிலையும் வியாபாரத்திலையும் கடின உழைப்பின் காரணமாக நன்மையே நடைபெறும். அதே சமயம் வேலையில் இருந்து வந்த டென்ஷன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பணியிடத்தில் கொஞ்சம் வெட்ட கொடுத்து பொறுமையை கையாள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் எக்காரணத்தை கொண்டும் மறந்து விட வேண்டாம். அதே மாதிரி தேவையற்ற சிந்தனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நேரத்தை வீணடிக்க கூடாது. சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் முடித்து கொடுக்கறதுல மட்டும் முதல்ல அக்கறையாக இருக்க பாருங்க. நண்பர்கள், உறவுகள், பொழுதுபோக்கு, வீண் செலவு அப்படின்னு எந்த விதமான விஷயங்கள்லையும் நீங்கள் தலையிட வேண்டாம். இந்த காலம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க. குடும்ப செலவுகளில் அக்கறை காட்ட வேண்டியதும் அவசியம். பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுவீங்க. பிரச்சனைகள் வந்தால் மனம் துவண்டு போக வேண்டாம். எப்போதும் துணிச்சலோடு நடந்து கொள்ள பாருங்க. மேலதிகாரிகளின் ஆதரவை பெற கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த காலம் சிரமங்களில் இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா உழைப்பு அப்படின்னு இருக்க வேண்டியதும் அவசியம். தங்களுக்குரிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுவது, தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது அனைத்து விதத்திலையும் நல்லதே நடக்கும்.